ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன் காணலாம். ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். சூரிய பகவான் சிம்ம ராசியில் 31 நாட்களும் சஞ்சாரம் செய்வார். சூரியன் மாதம் சிம்ம மாதம். சிம்ம ராசியில் ஆவணி மாதம் 17 வரை புதன் கேது. ஆவணி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். கும்பம் ராசியில் ராகு, மீனம் ராசியில் சனி வக்கரம், மிதுன ராசியில் செவ்வாய், கடகம் ராசியில் குரு. சந்திர பகவான் துலாம் ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். ஆவணி மாதம் பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. சில எச்சரிக்கைகளை பஞ்சாங்கம் சொல்கிறது. என்ன என்பதை காணலாம். ஆவணி மாதம் பெரியோர்களால் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அதிகமாக வெகு விமர்சையாக நடைபெறும். கோவில் திருவிழா கும்பாபிஷேகம் ஆன்மீக காரியங்களில் அதிக மக்கள் வெள்ளத்தில் வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெறும். பருவமழை மின்னல் இடியுடன் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும். இந்த ஆவணி மாதம் புயல் மழையும் தமிழ்நாட்டுக்கு வரும். ஆவணி மாதம் நிறைய சுப முகூர்த்த நாட்கள். பார்த்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசம், சுப காரியங்களுக்கு உண்டான நாட்கள், வீடு கட்டுவதற்கு வாஸ்து நாட்கள் வருகிறது. ஆவணி மாதம் பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. என்ன எச்சரிக்கிறது அப்படின்னா, ரயில் விமான விபத்து ஏற்படும், தேவாலயங்களில் இடி விழும். பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது இடி இடிக்கும் போது மொட்டை மாடியில் போய் நிற்பது, மரத்தடியில் போய் நிற்பது இதெல்லாம் மக்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஆவணி மாதம் இடி மின்னல் தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். புயல் சூறாவளியுடன் ஆவணி மாதம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இந்த ஆவணி மாதம் மழை பொழியும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். மிதுனம் ராசி அதிபதி சூரியனோடு கேதுவோடு இணைந்து 3வது வீட்டிலே செல்கிறார். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே தன்னுடைய ராசிநாதன் சூரியனோடு இணைந்து செல்லும்போது பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 3ஆம் இடம் புதனுக்கு சாதகமற்ற வீடு. நண்பர்கள் 4 பேரிடம் 10 பேரிடம் யோசனை கேட்பீங்க. வீட்டில் பெரியோர்கள் இருக்கிறாங்க, உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, அல்லது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை இருக்கிறாங்க, அல்லது பெரியவங்களாக இருந்தாங்கன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு வேட்டை மறந்துடுவீங்க. நீங்களே மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் மிதுனம் ராசி என்பர்கள் வருமா வராதா அப்படின்னு இதே ஒரு மனக்கணக்கில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நேரகாலமாக இருக்கும். நண்பர்கள் கூட்டாளிகளோடு அதிக நேரம் செலவழிப்பீங்க. வீட்டில் தங்குவது குறைவு தான். இந்த ஆவணி மாதம் 3வது வீட்டிலே புதன் செல்லும்போது கண்டிப்பாக நல்ல காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்க. கெட்ட விஷயங்களில் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து பழகிட்டு இருந்தீங்கன்னா பகை விரோதம் நண்பர்கள் மத்தியில், கூட்டாளிகள் மத்தியில், குடும்பத்தில் கூட வந்துடும். ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் 3வது வீட்டிலே செல்கிறார். கோச்சாரத்தில் 3ஆம் வீட்டில் சூரியன் வருவது சிறப்பான ஒரு யோகம். அரசு பதவி, அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு, நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே வழியில் தலை கர்வம், எனக்கு எல்லாமே தெரியும்பா அப்படின்னு குடும்ப நபர்களை ஓரங்கட்டுறது, அதட்டுறது, குடும்ப நபர்களை வாய் அடக்கிறது, இந்த மாதிரியான ஒரு காலகட்டமும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படும். 3வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது அரசு உதவிகள், அரசு சலுகைகள்,
உங்களுடைய முயற்சிகள் அரசு காரியங்கள் சார்ந்து இருந்துச்சுன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வெற்றியாகும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 4வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். அங்கே வந்து புதனுக்கு ஆட்சி உச்சம். வீடு சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து, தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானங்கள் உண்டு. நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் வழியில் சொந்த பந்த திருமணம், காது குத்து, கிரக பிரவேசம், கோவிலுக்கு இப்படி வந்து சுப காரியங்களுக்கு சென்று வருவீங்க. ஆவணி மாதம் பிற்பாதி 4வது வீட்டிலே புதன் செல்லும்போது உங்கள் குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் நடக்கும். நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆவணி மாதம் பிற்பாதி கிரக பிரவேசம் வைங்க. உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் இந்த மாதம் நடக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 4ஆம் வீட்டில் புதன் செல்லும்போது தாயார் வந்து உங்களுக்கு அறிவாளியாக, புத்திசாலியாக நல்ல அறிவுரை வழங்குவார். மிதுனம் ராசிக்கு 4வது வீட்டிலே ஆவணி மாதம் 15 வரை சுக்கிர பகவான் நேச நிலையில் செவ்வாய் சனி பார்வையில் செல்கிறார். 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் நீச்சமாக செல்லும்போது உங்களுக்கு பிள்ளைங்க படிக்கிற வயதில் இருக்கிறாங்க அல்லது பெரியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள திட்டுறது, அடிக்கிறது, வீட்டை விட்டு போ அப்படின்னு அவங்கள வந்து பயமுறுத்துறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் மிதுன ராசி என்பதுக்கு ஏற்படும். பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்க அவங்ககிட்ட வரல அப்படின்னா நீயே போய் செலவு பண்ணு, வீட்டுக்கே வராத அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும், அப்படி இல்லைன்னா சாபங்கோடு விடுவீங்க. இந்த மாதம் சாபம் விடுவதை மிதுனம் ராசி என்பர்கள் தவிர்க்க. ஏன்னா 9, 6ஆம் அதிபதி பார்வைகள் 5ஆம் அதிபதி நேசமாக இருக்கும்போது நீங்கள் அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி உங்கள் பிள்ளைங்க வந்து கடன் கட்டுட்டோம் அப்படின்னு தேவையில்லாமல் கடன் வாங்கி கடனை வச்சுருவீங்க. அதையும் வந்து தவிர்க்க வேண்டும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி 5வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்கிறார். சுக்கிரன் 5ஆம் இடம் செல்வது சிறப்பு. புத்திரஸ்தானம் பலமாக இருக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இறந்தவர்களுடைய அருளாசி கிடைக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். வீடு மாறக்கூடியவர்கள், வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீடு மாறணும்னா ஆவணி மாதம் பிற்பாதி வேறு இடம் மாறிக்கலாம். சுக்கிர பகவான் 5ஆம் இடம் செல்லும்போது உங்கள் குழந்தைகள் வேலை உத்தியோகம் சார்ந்து வீட்டை விட்டு வெளியூரோ வெளிநாடோ செல்வதற்கான வாய்ப்புகளும் ஆவணி மாதம் 15க்கு பிறகு உண்டு. மிதுனம் ராசிக்கு 9வது வீட்டிலே ராகு பகவான் செல்கிறார். 9லே ராகு இருக்கும்போது இன்னும் சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது மிதுனம் ராசி இளைஞர்கள் வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யலாம். அங்கே போய் வேலை பார்க்கலாம். நீங்களே வந்து சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 9லே ராகு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் தந்தையால் உதவி செய்ய முடியாது. உங்கள் அப்பாவோடம் நீங்கள் வந்து எனக்கு என்ன இது செய்ய மாட்டேற, அது செய்ய மாட்டேற அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் அப்பாவோடம் நீங்கள் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். வேலை உத்தியோகம் சார்ந்து பிரயாணங்கள், பயண போக்குவரத்து உண்டு. இந்த ஆவணி மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுனம் ராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்கிறார். 10ஆம் வீட்டில் சனி வக்கரகதியில் இருக்கும்போது தொழில் சார்ந்து இருந்து வந்த தாமத நிலை மாறும். தொழில் நன்றாக போகும். நல்ல வருமானம் கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து வழியில் இப்போ வந்து வருமானம் வரும். மிதுனம் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 6, 11ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது லாப நோக்குடன் செயல்படுங்க. நல்ல லாபம் வரும். பகை எதிரியை நீங்கள் வந்து சம்பாதித்து விடாதீர்கள். இப்போ வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு கடன் வாங்கி உங்களுடைய மகன்களுக்கு வச்சுட்டு மகன்களிடம் பகையை சம்பாதித்து விடாதீர்கள். அதே மாதிரி உறவுகளிடம், சொந்தக்காரர்களிடம், பங்காளிகளிடம் பகையை சம்பாதித்து விடாதீர்கள். அவசரப்படுத்தும், கோபப்படுத்தும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்.
வாடா போடான்னு மற்றவர்களை பேச சொல்லும். பெண்களை மதிப்பு மரியாதை எல்லாம் பேச சொல்லும். ஜென்ம ராசியில் செவ்வாய் செல்லும்போது புத்தி குறைவு. அறிவு என்னதான் 3-4 டிகிரி படிச்சிருந்தாலும் அறிவை மழுங்கடித்து விடுவார். மிதுனம் ராசிக்கு 2வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு குரு பலன் இருக்கிறது. அப்போ பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகலாம். குடும்ப பொறுப்பு எடுத்து நீங்கள் செயல்படலாம். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். மிதுனம் ராசி என்பர்கள் வாக்குஸ்தானத்திலே, தனஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே குரு இருப்பது மிகச்சிறப்பான அமைப்பு. நல்ல பணம் சம்பாதிப்பீங்க, கடனை கட்டுவீங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. ஒரு நல்ல காலகட்டம் இந்த ஆவணி மாதம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.